கத்திரி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இன்னும் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. அரசு தாவரவியல் பூங்கா சாலையில் சாக்கடை நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். படகு இல்லம் சாலையில் உள்ள ரயில்வே பாலம் அருகே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பெரம்பலூர் நகர், மங்களமேடு, வாலிகண்டபுரம், செட்டிக்குளம், சிறுவாச்சூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் அக்னி நட்சத்திர வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி, மின்னலுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் மழை நீரோடு ஐஸ் கட்டிகளும் சாலையில் உருண்டு ஓடின. இந்நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.